உங்களுக்காக என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் வாழ்விச்ச நிறுத்த மாட்டேன். என்னை தாண்டி உங்க மேல ஒரு சுண்டு வரல கூட ஒருத்தனை வைக்க முடியாது. கண்டம் துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன். இக்ரிஸ் பாருங்க எவ்வளவு மாசான கேரக்டர்ல. இக்ரிஸ் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்ல. லாயல்ட்டினா அது இக்ரிஸ் தான். இக்ரிஸ் அளவுக்கு லாயல்ட்டியா யாராலையுமே இருக்க முடியாது. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இக்ரிஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எத்தனை இக்ரிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றத பாக்கலாம். இவங்க பேசிட்டு இருக்கத பார்த்து வெறும் தரைய பொழந்து வந்து பேச ஆரம்பிப்பான் பாருங்க. வாத்தியாரே, நான் உங்க மேல வச்சிருக்க அன்புக்கு அளவே இல்ல வாத்தியாரே. நான் இந்த பூமிக்கு முதல்ல வந்த போது உங்களை எதிர்த்தேன். ஆனா நீங்க என்ன அன்போட அரவணைச்சு பாத்துக்கிட்டீங்க வாத்தியாரே. உங்க மேல ஒரு தூசி விழுந்தாலும் என்னோட கண்ணுல கத்தி சொருகின மாதிரி வாத்தியாரே. என்ன வாத்தியாரே டிராகன், எத்தனை டிராகன் வேணா வரட்டும், நான் அதோட மூக்கு வழியா நுழைஞ்சு மூளைய குடஞ்சி காது வழியா வெளியே வந்துருவேன் வாத்தியாரே அப்படின்னு 3 பேர் தரையில கை வைப்பாங்க பாருங்க. பயங்கர மாசா இருக்கும். 3 கமாண்டரும் எப்பவுமே நம்ம ஜினுவை தோக்கவே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோட முன்னாடி வந்து மண்டி போடுவான் பாருங்க. அவன் மட்டும் இல்ல, இக்ரிஸ் பேரு இவங்க 2 பேருமே வந்து மண்டி போடுவாங்க. மண்டி போட்டு சொல்லுவாங்க பாருங்க, அரசே இந்த வாழ்வின் இறுதி வரை உங்களை பின்தொடர்வோம் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ ஓ ரொம்ப நல்லதா போச்சு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நடந்து போக பின்னாடி அவனுக்கு 3 பேர் வருவாங்க பாருங்க. பிரேம பாருங்க ஜி, மாசா இருக்கு ஜி. சும்மா கெத்தா நடந்து வருவாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ மொபைல் எடுத்து பார்க்க வெள்ளியனோ, அரசே நீங்க ஏன் உங்க ஃபேமிலி கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இல்ல வேண்டாம், நான் அவங்களோட குரலை கேட்டேன்னா என்னோட திட்டத்தை என்னால செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபோனை கையாலேயே சல்லியா நொறுக்கிடுவாரு. அடுத்து நம்ம ஹீரோ ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்ல அங்க அப்படியே கட் பண்ணி இங்க சிட்டில கட்டுறாங்க. பில்டிங் எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு டிராகன் ஒரு ஃபிளைட்டை விரட்டிக்கிட்டே வருது. வாய பொழந்து கடிக்க வருது. அந்த ஃபிளைட்டை ஒரு கடி கடிக்க அவன் டக்குன்னு பேராசூட் ஆன் பண்ணி சேஃபா லேண்ட் ஆயிடறான். லேண்ட் ஆகிட்டு அப்படி நிக்க அங்க மான்ஸ்டர் எல்லாருமே மனுஷனை பிடிச்சி தின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவன் பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் அவனை கடிக்க வருது. அவன் டக்குன்னு அங்கிருந்து பல்ட்டி அடிச்சு போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு டப்பு 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 டப்புன்னு சுட்டுட்டு இருப்பான். சாவுடா சாவுடா அப்படின்னு சொல்லி சுட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்தா டக்குன்னு குண்டு காலி ஆயிரும். அப்புறம் முழிப்பான் பாருங்க. அவ்வளவுதான், என் ஜோலி முடிஞ்சு. அப்படி பார்த்துட்டே இருக்க அது கடிக்க வரும் பாருங்க, வரும். அப்ப பார்த்தா டக்குன்னு அது 2 துண்டா வெட்டி கீழே கிடக்கும். இங்க அந்த மொட்டையோ கடவுளே காப்பாத்திட்டீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அங்க நம்ம ஹீரோ டேகரை வச்சுட்டு சும்மா மாசா நின்று இருப்பாரா. அதை பார்த்துட்டு அந்த மொட்டையோ ஹண்டர் சஞ்சினு நீங்களா அப்படி பார்த்துட்டு போனா. நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, ஏய் இங்க இருந்து போ அப்படி சொல்லுவாரா. அவனோ என்ன சொல்றீங்க அப்படி பார்த்துட்டு போனா. அங்க மான்ஸ்டர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருமா. இவனோ சஞ்சினு என்ன பண்ண போறீங்க அப்படி கத்துவானா. நம்ம ஹீரோ மாசா நின்று இருப்பாரு. அப்ப அந்த டேகரை தூக்கிட்டு ரூலர் கேன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவார் பாருங்க. சும்மா எல்லாத்தையும் சும்மா துண்டு 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 துண்டா வெட்டிட்டு சர்ன்னு போய் அந்த பக்கம் நிப்பார் பாருங்க. நின்னுட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நான் இந்த இடத்துல இருந்து என்னோட வார ஸ்டார்ட் பண்றேன், அதுவும் இவனுங்களை வச்சு ஸ்டார்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் அப்படி சொல்லுவாரு பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோக்கும் டிராகன் மோனார்க்கும் நடக்க போற சண்டையில என்னென்ன ஆக போதோ, யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.